வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. இனிமே என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இனிமே உங்க ராஜ்யம் தான். என்ஜாய். மல்லியம்மா, என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்களேம்மா, இப்போ என்னையும் டாடம் விட்டு போறீங்களேம்மா. போகாதீங்கம்மா ப்ளீஸ்மா, என்னை விட்டு போகாதீங்கம்மா. உங்க வெண்பா குட்டி பாவலம்மா. என்ன அழ வைக்காத வெண்பா. நீங்க தானே அழ வைக்கிறீங்க. ப்ளீஸ் மல்லியம்மா, போகாதீங்க மல்லியம்மா. ஐயோ விடுங்க மல்லியம்மா, ஐயோ விடுங்க மல்லியம்மா. நான் உள்ள போயிட்டு ஃபோன் பண்றேன், அப்புறம் வாங்க. சரிங்கம்மா. வரேன், பின்னாலே வந்துருங்க. ஏய், என்னது இது? பேக்கோட வந்து நின்னுட்டு இருக்க. உன்னை இவளுங்க வீட்டை விட்டு போக சொல்லிட்டாளுங்களா? அதானே, என்னடா இவ இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். இப்ப இவ போயிட்டு நாளைக்கு தான் இவங்களோட வருவான்னு பார்த்தா இப்பவே வந்துட்டாங்க. என்ன முழிக்கிற? கொண்டா இந்த பேக. நீ வா வா. ஐயோ பெரியம்மா. என்னங்கடி, வழக்கம் போல உங்க வேலையை காட்டிட்டீங்களா? ஹலோ, நான் இல்ல, உங்க மாப்பிள்ள தம்பி தான் இவளை துரத்தி விட்டாரு. ஆமாவா இல்லையான்னு அவளே கேளுங்க. என்ன மல்லி, என்ன சொல்றாளுங்க இவளுங்க? வாங்க பெரியம்மா போலாம். இவ ஒருத்தி நிஜமாவே இந்த வீட்டை விட்டு போலான்னு முடிவே பண்ணிட்டியா? என்ன நடக்குதுங்க? இல்ல பெரியம்மா, இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன். என்னால இங்க இருக்க முடியாது. போதும், வாங்க போலாம். என்ன ஒல்லற நீ? மாப்பிள்ள தம்பி கிட்ட நீ சொன்னியா இல்லையா? ஏய் ஏய், என்ன என்ன உங்க ரெண்டு பேருக்கு இவ்வளவு கிளுகிளுப்பு இதுல? பின்ன வராதா? உங்களோட மல்லி நீங்க சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொன்னான். சொன்னியா மல்லி? மாப்பிள்ள என்ன சொன்னாரு? நான் சொல்றத அவர் ஏத்துக்கிற நிலைமையில இல்ல. அக்கா சொல்றதுதான் உண்மையா தெரியுது. அததான் அவரும் நம்புறாரு. நான் என்ன பண்றது? அவரு அவங்களையும் நம்பட்டும். அதுதான் அவர் தலைவிதினா நாம என்ன பண்றது? வாங்க போலாம் பெரியம்மா. ஒரு நேரம் நான் கூட நிம்மதியா இருக்கணும், புரியுதா? ஐயோ என்ன மல்லி, போலாம் போலான்னு எப்ப பாரு சொல்லிட்டே இருக்க, கொஞ்சம் பொறுமையா இரு. அவரே போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க என்ன பண்றது பெரியம்மா? சரி, மாப்பிள்ள எங்க? வேணா பெரியம்மா, இனிமே நீங்க பேசினாலும் அவர் அதே தான் சொல்ல போறாரு. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? உடைஞ்சு எதுக்கும் யூஸ் ஆகாத பர்னிச்சரா என்ன தூக்கி வீசிட்டாரு பெரியம்மா. உடைஞ்சது உடைஞ்சதாவே இருக்கட்டும். போலாம், போதும், எல்லாம் போதும். பிக் பாட்டி, அம்மா கூட்டிட்டு போயிடாதீங்க பிக் பாட்டி, ப்ளீஸ் பிக் பாட்டி. ஏ மல்லி, பாவம் இந்த புள்ளைய பாரு, இந்த முகத்தை பாரு. இந்த முகத்தை பாத்துமா நீ போறேன்னு சொல்ற? விடுங்க பெரியம்மா, எமோஷனலா முடிவெடுத்து நாம பட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேலையும் நான் என்னையும் ஏமாத்தி மத்தவங்களையும் ஏமாத்த தயாரா இல்ல. இதுல ஏமாத்துறதுக்கு என்னமா இருக்குது? நீயும் அவரும் புருஷன் பொண்டாட்டி, யாரும் உங்களை பிரிக்கவே முடியாது. ஏய், என்ன இப்படி பல்ல காட்டிட்டு சிரிக்கிறீங்க? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். அப்படியா? உன் பெரியம்மா என்னமோ சொல்றாங்க, அப்படியே வாய் மூடிட்டு நிக்கிற. பெரியம்மா, நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். ஏய், ஏய், என்ன பிள்ளை சொல்ற? எதுல கையெழுத்து போட்ட? டைவர்ஸ் பெட்டிஷன்ல. ஐயோ, உன்னை இதுக்காக இங்க அனுப்புனேன். என்ன பண்ணி வச்சிருக்க? நான் அப்படியே ஒரு அறை வச்சனா பாரு. அறைங்க, அப்பவும் இதையே தான் நான் சொல்லுவேன். நல்லா யோசிச்சுதான் பெரியம்மா இந்த முடிவை நான் எடுத்தேன். ஐயோ, மல்லிகா விஜயகுமார் அப்படிங்கிற பேருள்ள வாழ்க்கை எனக்கு போதும். எல்லாத்துக்கும் நானே முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டேன். இனிமே நான் வெறும் மல்லி.
ஜஸ்ட் மல்லி, அவ்வளவுதான். எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தேனோ அதே மாதிரி நான் இப்ப வெளியே போறேன். ஆ, அதே மாதிரி எப்படி போக முடியும்? போறப்ப நீ ஒரு உறவை சம்பாதிச்சுட்டுல போற. இவ்வளவு இருந்தோ இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டு வந்து இப்படி நிக்கிறியே, நீ எங்கடி போவே இனிமே? எல்லாத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? முதல்ல உங்க அண்ணனை நினைச்சு பாத்தியா? அவன் இப்ப இருக்கிற நிலைமையில இத கேள்விப்பட்டா அவனுக்கு என்ன ஆகும்னு யோசிச்சியா? அவருக்கு ஒண்ணும் ஆகாது பெரியமா. அவர் என்ன கோவத்துல வெட்டி ஆத்துலயோ குளத்துலயோ போட்டு போனாலும் பரவாயில்ல. என்ன விஜய் சார் நம்பல பெரியமா. நம்பிக்கை இல்லாத இடத்துல இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம். இங்க அவருக்கு உலகம் உசுறு எல்லாமே அவரோட அக்கா தான். இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நான் உங்களையும் விட்டுட்டு போயிடுவேன். ஏய், நீ இந்த அளவுக்கு வந்துட்டல்ல, தே இனி பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவோம். என்ன பேச போறீங்க பெரியமா? யார்கிட்ட பேச போறீங்க? யார்கிட்ட பேச? தே மாப்ள 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 தம்பி, தே நீ வா, என்ன? நீ வா சொல்ல. பெரியம்மா, ஏய், நீ வா பெரியமா. வலிவா ராஜிமா, வா. ஷோ, மாப்ள தம்பி, மாப்ள தம்பி. சி 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 சி, இல்ல இல்ல இல்ல, சாரி சாரி. என்ன இன்னும் நீ போகலையா? உங்களை வேற போன் போட்டு வர சொன்னாலா? நினைச்சேன் அவ்வளவு ஈஸியா போயிடுவாளா இவ. எனக்கு பிரச்சனை கொடுக்காம இங்க இருந்து போக மாட்டான். எனக்கு இவளை பத்தி நல்லா தெரியும். என்ன பிரச்சனை பண்ணலாம்னு வந்திருக்கீங்களா? போலீஸ வர சொல்லி இருக்கீங்களா? தயவு செஞ்சு வர சொல்லுங்க. நான் என்ன வேணாலும் பேஸ் பண்ண தயாரா இருக்கேன். ஐயோ மாப்ள தம்பி, சாரி 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 சாரி. அதான் எல்லாம் முடிஞ்சு போய் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு ஆயிப்போச்சுல. ஐயோ, நாங்க இனிமே உங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்கு என்னங்க இருக்குது? இல்ல போறதுதான் நாங்க போறோம். போறதுக்கு முன்னாடி சில விஷயம் எல்லாம் உங்ககிட்ட தெளிவா எடுத்து சொல்லி புட்டு புட்டு வச்சுட்டு போலான்னு வந்தேன். அதான் உங்க சார்பில் எல்லாம் சொல்லிட்டாலே, நீங்க கிளம்பலாம். ஐயா, என் புள்ள ரொம்ப சின்ன புள்ள தம்பி, அதுக்கு ஒண்ணுமே பேச தெரியாது. உங்களுக்கெல்லாம் அப்படியே இந்த லைவ் டெமோ காட்ட வேண்டியிருக்குல்ல. இருங்க தம்பி. தம்பி அரவிந்த் தம்பி, கொஞ்சம் வாங்க சீக்கிரம். வாங்க. அம்மா, அத கொடுங்க. இந்தாங்கம்மா. ஆத்தி ராஜி, உன் கண்ணை என்ன இந்த உருட்டு உருட்டிட்டு இருக்க? நோ 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 நோ, பதட்டம் எல்லாம். இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சது தானே, புதுசா ஒண்ணுமே இல்ல. பாவம் இந்த மாப்பிள்ள தம்பி, சாரி சாரி சாரி, இந்த விஜய் சாருக்கு தான் தெரியாதுல்ல. அவரு இங்க இல்லாத சமயத்துல நடந்துச்சுல. போறதா இருந்தா போக வேண்டியதானே? அதான் உங்களுக்கும் எங்களுக்கும் ஆகாதுன்னு ஆயிப்போச்சுல்ல. தேவையில்லாம வீடியோ காமிக்கிறேன், படம் காமிக்கிறேன்னு சும்மா சீனை போட்டுட்டு இருக்கீங்க. சார், நீங்க ஒரு தடவை இத பாத்துட்டா போதும், நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். விஜய், இவங்க ஏதோ டிராமா போடுறாங்க. விஜய், முதல்ல இங்க இருந்து அவங்கள துரத்தி விடு. தேவையில்லாம பிரச்சனை பண்றதே இவங்களுக்கு வேலையா போச்சு. என்னெல்லாம் பிளான் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாது. அக்கா, நீ வெயிட் பண்ணுக்கா, அப்படி இவங்க என்னதான் காட்டுறாங்கன்னு பாப்போம். ஐயோ, அதாவது விஜய் சார், இதோ இந்த வீடியோ கோர்ட்ல காட்ட வேண்டியது, ஆனா காட்ட முடியாம போயிடுச்சுல. இல்ல இல்ல, காட்ட முடியாம பண்ணிட்டாங்க. அது யார் பண்ணதுன்னு நினைக்கிறீங்க? இதோ உங்க அருமை அக்கா தான். சாட்சாத் திஸ் விமன் ஒன்லி. நான் சொன்னேன்ல விஜய், சுத்தி சுத்தி கடைசியில் அவங்க என்கிட்ட தான் வருவாங்க. இதெல்லாம் நீ நம்புறியா விஜய்? இத நம்பி நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா? சொல்லு விஜய். அவங்க பகல் கனவுல பறந்த வெள்ளை காக்காக்கு இன்னும் கொஞ்சம் புத்தி வேலை செய்யலையாம். ஐயோ, புத்தி வேலை செய்யாத மாதிரி வேலை பார்க்கறதுக்கு புத்தி வேணும்.
ராஜி அது உன் வேலை தான் எனக்கு நல்லாவே தெரியுமா. ஆனா அத ப்ரூஃப் பண்ணி இப்ப எதுவுமே ஆக போறது இல்ல. உங்களுக்கு வேற வேலையே இல்ல. ஏய், கொடுங்க விடுமா. கொடுங்க அட விடுன்றல, விடுன்றல. கொடுங்கங்கற. பிடிக்கா. ஏய் அத கீழே போட்டு ஓட விஜய். அக்கா ஒரு நிமிஷம் இருக்கா. இவங்க அப்படி என்னதான் காமிக்க போறாங்கன்னு பாப்போம். ஏய் விஜய் விஜய் நான் அக்கா சொல்றேன். கொஞ்சம் இருக்கா. நீங்க பாருங்க சார், முதல்ல ப்ளே பண்ணுங்க. இவங்க ஏதாச்சும் என்ன கார்னர் பண்றதுக்கே வந்திருப்பாங்க விஜய். இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. நான் ஒன்னும் பாசத்துல எல்லாம் அவனை பார்க்க வரல. நான் இங்க வந்ததே அவன் சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல மாத்திக்கிறதுக்காக மட்டும்தான். இதுக்கே ஷாக் ஆயிட்டா எப்படி? இதுக்கு நான் எவ்வளவு நாள் ஸ்கெட்ச் போட்டிருக்கேன் தெரியுமா? கூடவே இருக்காளே ரஞ்சிதா, இவளுக்கு கூட இப்பதான் ரொம்ப ரீசெண்டா தான் இந்த விஷயம் எல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு தன்னந்தனியா உழைச்சிருக்கேன் நான். அப்படின்னா வெளியில நடந்த பிரச்சனை எல்லாம் எல்லாமே நீ பார்த்த வேலை தானா? ஓ, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணமா? நீங்கெல்லாம் என்ன பிசினஸ் மேக்னெட் அன்னைக்கு ஆபீஸ்ல வச்சு செம்ம போதையில இருந்தான்ல, அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் தான். அவன் குடிக்கிற பால்ல மருந்த கலந்தது நான் தான். எப்படி செஞ்சேன்? அவ்வளோ விசுவாசமா இருந்த அவனோட ஸ்டாஃப வச்சே தானே செஞ்சேன். அங்கதான் நிக்கிறா இந்த ராஜி. இந்த பேப்பர்ல எல்லாம் ஃபேக் நியூஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணது, குடவுன் ஃபயர் ஆனது, இன்வெஸ்டர்ஸ தூண்டி விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சது, செக் பவுன்ஸ் ஆச்சுல்ல, அந்த ஏற்பாடு பண்ணது கூட இந்த ராஜியோட திருவிளையாடல் தான். எப்படி சூப்பரா? என்ன ராஜி அப்படியே அப்படியே திகைச்சு போய் நிக்கிற? என்ன செஞ்சிட முடியும் வீராப்பா பேசுனியே, அதான் செஞ்சிட்டோம் பாத்தியா? அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்ததே உன் வாய் அப்படியே புடுங்கிறதுக்காக தான். வாசல்ல கேமராவை அப்படி வச்சுட்டு தானே உள்ளேயே வந்தேன். வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்துல உண்டுங்கிறத இனிமேலாவது நீ புரிஞ்சு நடந்துக்கோ. மாப்பிள்ள தம்பி, ஐயோ சாரி 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 தம்பி, அதே வருது பாத்தீங்களா சார், அப்படியே பழகி போச்சு சார். அதான் சார், அதான் இனிமே இல்லைன்னு ஆயிப்போச்சு இல்ல விஜய் சார். முழுசா நீங்க பாத்துட்டீங்கல்ல, இனிமேலாவது யார் யாரை எங்க வைக்கணும்னு பார்த்து நடந்துக்குங்க. மல்லி எங்கிருந்தோ வந்திருந்தாலும் அந்த வேலையெல்லாம் நல்லபடியாவே செஞ்சு முடிச்சுட்டான். உங்க குழந்தையையும் நல்லபடியா மீட்டு கொடுத்துட்டா. இந்த குரங்குங்களை நம்பி குழந்தைய விட்டு அதோட வாழ்க்கையை நீங்க பாழ்படுத்திடாதீங்க. மல்லி டைவர்ஸ் பேப்பர்லயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. இனிமே நாங்க இங்க இருக்க மாட்டோம். அவளால இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்க சந்தோஷமா இருங்க. சார் அந்த போனை கொடுங்க சார், கொடுங்க. வா மல்லி, இதுக்கு மேல நம்ம பேச வேண்டியதுக்கு ஒண்ணுமே இல்லை. வா போலாம். வரட்டா? கனடால இருந்து வந்துட்டா. டாடா மல்லியம்மா போக வேணான்னு சொல்லுங்க டாடா. வா வா வா. சார், வாழ்க்கையில மல்லி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வம் சார். எனக்கு தெரிஞ்சு ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்த 2வது வாழ்க்கைய நீங்க தொலைச்சிட்டீங்கன்னு தோணுது சார். நான் வரேன் சார்.
விஜய், நீ அக்காவையே சந்தேகப்படுறியா? அக்கா நான் போய் அப்படிலாம் பண்ணுவேனா? அவங்க தான் அன்னைக்கு என் வாயை புடுங்கி உனக்கு எதிரா திருப்பி விட்டுருக்காங்க விஜய். விஜய், என்ன மன்னிச்சிரு. நிறுத்து. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிட்டு இருக்கல? மாமா தயவு செஞ்சு ப்ளீஸ். ராஜிமாவை பத்தி தப்பு தப்பா அவங்க சொன்னதும் அவங்க பயந்துட்டாங்க. அதே இப்ப உண்மையா போச்சு. அவங்க போய் உங்களை அப்படியெல்லாம் சொல்லுவாங்களா? அவங்க ஏஐ டெக்னாலஜியெல்லாம் வச்சு ஏதோ கொன்னுடுவேன். வாயை மூடிக்கிட்டு ஓரமா நில்லு. அக்கா அக்கான்னு நான் உன்னை முழுசா நம்புறேன்னு. ஆனா அதுக்கு நீ என் தலையில முழுசா முழக ஆரம்பிச்சிட்டல்ல. நீ சின்ன வயசுல பிரிஞ்சு போயிட்டிய, ஆசையா தேடி வந்திருக்கேன்னு உன் மேல அவ்வளோ பாசமும் மரியாதையும் கொட்டுன. அதுக்கு நீ என்ன கோமாளியாக்கிட்டல்ல. அவ்வளவு கேவலமா இருக்கு. இப்படி ஒரு விஷ பாம்ப வீட்டுல வச்சுக்கிட்டு அக்கா அக்கான்னு நான் பாசத்தை கொட்டி இருக்கேன். எவ்வளவு நடிப்பு, எவ்வளவு பண்ணிட்டு இப்ப கூட நீ நல்லவ மாதிரியா நடிச்ச பாத்தியா? உன்ன நீ பாசத்துல என்ன தேடி வந்திருக்கன்னு நினைச்சேன். ஆனா நீ பணத்தாசை புடிச்சு சொத்தாசை புடிச்சு வந்திருக்க. இவ்ளோ பெரிய பண பிசாசு எப்படி அம்மா வயித்துல பிறந்தேன்னு எனக்கு தெரியல. இல்ல இல்ல, உன் மேல தப்பு கிடையாது. நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். உன்னை நம்பின பாத்தியா? நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். இங்க பாரு, இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா வெளியில போ. உன்னை போன்னு சொல்றேன்ல. மாமா நான் உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஒழுங்கா 2 பேரும் போயிடுங்க வெளியில. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. எனக்கு உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. ஒரு நிமிஷம் கூட என் முன்னாடி நிக்காத. போ வெளியில. போன்னு சொல்றல. போ. இப்ப என்னடா உனக்கு? என்னவா? வீட்டை விட்டு வெளியில போ. திரும்பி வராத. அத நான் சொல்லணும். போடா வெளியில. ஆமாண்டா, வீடியோல நீ பார்த்தது, நான் பேசினது எல்லாமே நிஜம். நான் இங்க சொத்துக்கு தான் வந்தேன். பணத்தாசை புடிச்சுதான் வந்தேன். கம்பெனியை ஏன் பேருக்கு மாத்தி எழுதிக்கதாண்டா வந்தேன். ஆமா, நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன். நீ குடிச்ச காஃபில ஆல்கஹால் கலந்ததே நான் தான். உன்னோட மேனேஜர் குணசேகர வச்சே எல்லா விஷயத்தையுமே முடிச்சேன். இப்ப என்னங்கற? அசிங்கமா இல்ல? அசிங்கமா? நான் எதுக்குடா அசிங்கப்படணும்? என்னமோ எல்லாம் உன்னோட சம்பாத்தியம் மாதிரி பேசுற. எல்லாம் அப்பாவோடது தானே. அவரு போட்ட விதை தானே இப்படி இப்ப வளர்ந்து நிக்குது. இவ்ளோ நாள் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சல்ல, போதும். இனிமே எல்லாம் எனக்கு தான். போ, ஒழுங்கா போய் ரெஸ்ட் எடு. இல்ல சைடு பிசினஸா பிச்சை இருக்குல்ல, பிச்சை
அத எடு. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.